கோளாறுல இறங்கி உள்ள வரைக்கும் அங்கே வரைக்கும் போயிட்டோம். அதுதான் நம்ம வெண்டைக்காய் தோட்டம். அங்கே பார்க்கலாம். இதில் தான் சேமங்கிழங்கு போட்டிருந்தோம். அந்த பக்கமாக பிச்சு பிடிங்கி போய்கிட்டு இருக்கு ஆற்று வெள்ளம். அது வரைக்கும் போயிட்டோம். அப்புறம் பார்த்தோம் அந்த கரண்ட் கம்பி சாஞ்சிருக்கு. ஏன்னா மழை நேரத்தில் நம்ம சொல்லவே முடியாது, எப்போனாலும் சாஞ்சு விழலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இந்த தண்ணி மூலமாக கரண்ட் வரும். அதனால் அப்படியே போன வேகத்தில் திரும்ப ஓடி வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப இழுத்து நிற்கி. இங்கே நம்ம தான் ரொம்ப பாதுகாத்துக்கணும். இப்போ கூட நம்ம ஃப்ளைட் மோடில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மக்களே. ஏன்னா இதெல்லாம் எப்போ வேணாலும் சாயலாம். ஆர்வக்கோளாறில் இன்றைக்கி வெண்டைக்காய் பறிக்கணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டோம். நைட்டு நம்ம நிற்கிற இடம் இங்கே பார்க்கலாம் நீங்களே. இது வரைக்கும் தண்ணி ஏறி இருக்குது. ஏன்னா ஊர் வெள்ளம், ஆற்று வெள்ளம், வயக்காட்டு வெள்ளம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வரும். அங்கே பின்னால் ஆறு போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட மழை சாரல். ஆறு பயங்கர இறைச்சல். நம்ம அவசரப்பட்டு அங்கே வெண்டைக்காய் பறிக்கணும் இன்னைக்கு. ஆனால் வெண்டைக்காய் எதுவுமே செடிகள் இல்லை, எல்லாம் வெள்ளத்தில் போயிட்டு. இருந்தாலும் மனசு கேட்காம போய் பார்க்கலான்னு கிட்ட போயிட்டோம். அப்புறம் பார்த்தா அந்த இங்கே ஒரு கரண்ட் போஸ்ட்டு, அதாவது பவர் லைன், குடிநீர் தொட்டிக்காக கரண்ட் போய்கிட்டு இருக்கு. அதை கவனிக்கல. இங்கே ஒன்று சாஞ்சு நிற்கி, அங்கே பார்க்கலாம். அந்த பக்கமாக ஒன்று 2 போல் கரண்ட் போல் சாஞ்சிருக்கு. திடீர்னு சாஞ்சா கூட தண்ணி ஃபுல்லாக தண்ணி நம்ம நிற்கிற இடம் க்ளோஸ் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறோம் கூடிய சீக்கிரம். எல்லாமே வயல் தான். ஆனால் ஆற்று வெள்ளம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏறி போயிருக்கு. எங்கள் ஊர் ஆறே பயங்கர ஆக்ரோஷமாக போய்கிட்டு இருக்கு. ஆறை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே பார்க்கலாம் எந்த அளவுக்கு அடித்து சின்ன சின்ன மரக்கன்றுகளெல்லாம் பிடிங்கிட்டு போயிருக்கு. இங்கே பாருங்கள் தேக்கு மரம், அதுதான் ஆறு. சரியான இறைச்சலோடு வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி. எந்த அளவு வேகம் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். பயங்கர சத்தம். செல்லில் கேட்கறத விட நேரில் கேட்கும்போது கொஞ்சம் எல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. தண்ணி மேலே வர ஏறி இப்போவும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நைட்டு வந்து வெள்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த பக்கமாக அந்த போது பாருங்கள், இது ஃபுல்லாக வெள்ளம் போன இடம் தான். அதில் வந்து அப்படி கீழே விழுது. இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது. இருந்தாலும் நம்ம வயங்க தான் இருக்குது, அதை பார்க்க போய்கிட்டுருக்கோம். மழை நேரம் போனதெல்லாம் போய் தான் ஆகணும். ஏன்னா இயற்கையிட்ட நம்ம மோதவே முடியாது. அங்கே பார்க்கலாம் தண்ணி எந்த அளவு வந்துக்கிட்டு இருக்குன்னு. போனா அதுக்காண்டி தான் ஆற்றுல வந்து ஆற்றோட போயிட்டு வயக்குள்ளே ஏறிட்டோம். வாழைக்கம்பெல்லாம் இப்போ கொண்டே இருக்குமோ ஒரு 50. கிட்டத்தட்ட ஒரு வருஷ உழைப்பு. வாழைகளை ஃபுல்லாக எப்படி சாய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது ஆத்தூரம் வயக்காடுகள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷ உழைப்பு. எல்லா தென்னை மரமும் ஆற்றோட போயிட்டு. இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஊர் ஆறு. ஆனால் அந்த ஆறோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கருணை ஆறு. இப்போ கருணையே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு.
அது ஃபுல்லாக நம்ம தோட்டம். கருணையை இழந்து காட்சியளிக்கும் கருணையாறு. இது தென்காசி மாவட்டத்திலிருந்து வருது, கடனாநதி டேம்ல இருந்து. இப்போ பிரிச்சுட்டாங்க, அது வரைக்கும் திருநெல்வேலியாக இருந்தது தான். என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியான வெள்ளம், நம்ம நிற்கிறது பக்கத்தில் வரைக்கும் ஆற்று வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. மனிதர்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத ஒரு நாள் மழையை காட்டிட்டு போயிட்டு, எனக்கு மாத்திரம் இல்லை உலகத்துக்கு இதுதான் பாடாங்க மாதிரியா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் என்ன செய்ய, போட்டி நிறைந்த உலகமாக மாறிட்டு இருக்கு. போட்டி இருக்கலாம், போராமல் இருக்கவே கூடாது. அது எனக்கு தெரியும் ஓரளவு. நிறைய நல்ல மனிதர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அதைத்தான் நம்ம பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். நல்லதை நினைக்கிறோம். நல்லதே நினைச்சாலும் இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகளை நம்மளால் தடுக்க முடியாது. எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு போயிட்டே இருப்போம். பயங்கர வெள்ளம், முடியலை அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே நிரந்தரம் இல்லை, பார்த்து கொள்ளுங்கள் மக்களே. நான் நீ என்ற போட்டி பொறாமைகள் எதுவும் இல்லாமல் வாழப் பழகுவோம். நமக்கு அந்த 3 அடி நிலம் கூட நிரந்தரம் கிடையாது. அங்கே பார்க்கலாம் சுடுகாடு, அதை கூட தண்ணி விட்டு வைக்கல. அங்கே மூடி இருந்தவங்களை கூட அடித்து கொண்டு போயிட்டு, நமக்கு இங்கே நிரந்தரம் கிடையாது. நம்ம வாழ வந்தது கொஞ்ச நாள், போட்டி பொறாமை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நாளில் நல்ல ஒரு சுற்றுப்பயணம் கடவுள் கொடுத்தாருன்னு நினச்சி உலகத்தை சுற்றி பார்த்துட்டு போய் கொண்டே இருப்போம். உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன், திருநெல்வேலி. பயங்கர வெள்ளம். நைட்டு இது வரைக்கும் தண்ணி இப்படி ஏறி போயிருக்கு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த வழியாக ஏறி இப்படியே விழுந்து போயிருக்கு. நம்ம நிற்கிற இடம் வரைக்குமே தண்ணி ஏறி வந்திருக்கு. அங்கே பார்க்கலாம், இதுதான் நம்ம தோட்டம். 2-3 தென்னைக்கு மேலே தண்ணியில் சாஞ்சிருக்கு. அது கடவுள் கொடுத்தது தான், போகட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கவும் முடியலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கோம். என்ன செய்ய, மனிதர்கள் பாடே இங்கே திண்டாட்டமாக தான் இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் நம்ம நைட்டில் நேற்று வந்து தூக்கி போட்டு போன கம்பு. ஒரு கம்பு கூட போகலை, அது வேற சந்தோஷம். ஏன்னா ஒரு கம்போட விலை 100 ரூபா. நம்ம எண்ணி வச்ச கம்பு அப்படியே இருக்குது. பரவாயில்ல, கடவுள் அதையாவது நமக்கு விட்டு வச்சிருக்காரு. ஆண்டவ முனியத்தில் அதாவது இருக்குன்னு நினச்சிக்கிடுவோம். ஒவ்வொருத்தங்களுக்கு எக்கச்சக்கமான சேதம். இது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே இருக்குது இந்த கம்போட விலை.